வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியும் கையும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எடுத்தவொடனே பூண்டை காட்டுறேன் பாருங்க. என்னடாவை பூண்டை வச்சு சமைக்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் பூண்டை வச்சு உங்களுக்கு வீட்லேயே இயற்கையான வழியில் ஹேர் டை செஞ்சு காட்ட போகிறேன். ஆமாம், பூண்டு தோலை வச்சு உங்களுக்கு இப்போது ஹேர் டை செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வீட்லேயே எப்படி ஹேர் டை செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பூண்டு 1 கிலோ பூண்டு வாங்கினேன். அதை இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து, அதாவது பூண்டை தனித்தனியாக பிரித்து பல்லாக பிரித்து வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுப்பேன். அப்போ இந்த தோலை எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நான் எப்பவுமே ஹேர் டை செஞ்சு காட்ட போகிறேன். நான் எனக்கு செஞ்சுப்பேன். கொஞ்சமாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பூண்டு உரிச்சு தோலை வச்சு ஹேர் டை செஞ்சு யூஸ் பண்ணலாம். அதிகமாக, அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 50 வயசு இருக்கிறவங்களுக்கு, நிறைய நரைமுடி இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா கிரே கலர் முடியெல்லாம் கருப்பாக மாறிடும். லைட்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா கருப்பாக ஆகிடும். எந்த வயசுக்காரங்களும் இந்த பூண்டு வச்சு செய்கிற ஹேர் டையை யூஸ் பண்ணலாம். எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு உடம்புக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வராது. இப்போ வாங்க எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பூண்டு தோல் ஒரு பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுல் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பூண்டெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீங்கள் பூண்டு உரிக்கும் போது மொத்தமாக வாங்கும் போதும் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி சமையலுக்கு நம்ம பூண்டு யூஸ் பண்ணும்போது உரிக்கிற தோலை சேர்த்து வச்சு நீங்கள் அந்த தோலை மொத்தமாக செஞ்சும் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டை செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் கண்ட கெமிக்கல் போட்ட ஹேர் டை வாங்கி நம்ம டை தடவுறதை விட நேச்சுரலாக எல்லாருக்குமே இப்போ 35-40லேயே உங்களுக்கு முடி நிறைக்க ஆரம்பிச்சிடுது. அதனால அதுக்கு முன்னால் கிரே முடி இல்லாதவங்களும் இதை தடவலாம், வந்தவங்களும் இதை தடவலாம். இதனால முடி நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும், நல்லா உங்களுக்கு நேச்சுரல் ஹேர் டையாகவும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி ஈரம் இல்லாத வாணலி எடுத்துக்கங்க. நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் காஞ்ச பூண்டு தோலை இப்போ உரிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த பூண்டு தோலை இதில் நல்லா போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா பூண்டு தோல் நீங்கள் தீ அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக நீங்கள் வறுக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு தோலை நீங்கள் கருப்பாக மாறுற வரையும் வறுக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் மாறும். நீங்கள் தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீ பிடிச்சி கருகி போயிடும். ஸோ இது மாதிரி ஸ்லோவாக நீங்கள் பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நீங்கள் இதை டைம் எடுத்து பொறுமையாக இந்த மாதிரி கலர் மாறுற வரையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முன்னோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பூண்டு தோல் நமக்கு இயற்கையாகவே பூண்டு உரிச்சிட்டு நம்ம நிறைய இந்த பூண்டு தோலை குப்பையில் தான் போடுவோம். இனிமேல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பூண்டு தோலை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஹேர் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த பூண்டு தோல் யூஸ் பண்ணுறதுனால நரமுடி மட்டும் சரியாகிறது மட்டும் இல்லாமல் தலையில் தண்ணி கோத்துக்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, அப்புறம் தலைவலி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கருப்பாக ஆகிற வரையும் வறுத்துட்டு 1-2 ப்ரௌனாக இருக்கும், அது பரவாயில்ல. அதை நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடரை ஆக்கிக்குங்க. கொரன்னு அரைச்சி, ரொம்ப கொரம் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து 2 பவுல் எடுத்துங்க. நீங்கள் ஆலிவ் ஆயில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் 2 விதமான டைப்பு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 2 டைப்பாக நான் காட்டணுன்றதுக்காக நான் 2 டைப்பாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தேவையான எந்த எண்ணெயாக இருந்தாலும், அதாவது ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். நான் இப்போ உங்களுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றி செஞ்சு காட்டுறேன்.
இந்த மாதிரி அந்த பொடிக்கு தேவையான அளவு நல்லா எண்ணெய் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஏர் டை நீங்கள் எப்படி கடையில் வாங்குற ஏர் டை எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா நீங்கள் இந்த ஏர் டையை மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி தான் பாருங்கள், கலக்கும் போதே பாருங்கள் கலர் நல்ல கருப்பாக இருக்குது. இதை நீங்கள் நேச்சுரல் டையாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு தடவினீங்கன்னா, சில பேர் ஒரே நாளில் டை வந்து நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் கலர் மாறாது. ஒரு 4-5 வாட்டி நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதிகமாக நிறமுடி இருக்கிறவங்க இதை அன்னைக்கே யூஸ் பண்ணாமல் ஒரு 7 நாள் அப்படியே வந்து நல்லா டைட்டு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒரு 7 டேஸ்க்கு அப்புறமா கழித்து நீங்கள் உங்கள் தலையில் தடவி யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அது எப்படி யூஸ் பண்ணுன்னா, அதை தலையில் தடவிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டு தடவிட்டு படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிவிடுங்க. சீக்காத்தூளோ ஷாம்பு மைல்டு ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படியே அன்னைக்கே போடுறவங்க குறைஞ்சது 2 மணி நேரமாவது இது தலையில் ஊறணும். இது தலையில் ரொம்ப நேரம் ஊறுறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. தலைவலி இருக்கிறவங்க, தலை பாரம் இருக்கிறவங்க, தலையில் நீர் கோத்துன்னு இருக்கோன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை தடவுனா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். முடியும் இயற்கையாகவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே தடவை செஞ்சுட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. 4-5 தடவையாவது நீங்கள் செய்யணும். குறைஞ்சது இது செஞ்சு வச்சுட்டு 7 நாளாவது நீங்கள் அப்படியே டைட் கண்டெய்னரில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது. இது நல்லா கருப்பான பிறகு நீங்கள் தடவலாம். இல்லை லைட்டாக வெள்ளை முடி இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே தடவி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பொடி தடவுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளை கிளாத்தை நல்லா ஊறின பிறகு, அதாவது 7 நாள் ஊற வச்ச பிறகு நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் காட்டன் துணியில் இது ஃபில்டர் பண்ணி வடிகட்டி அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை மட்டுமே நீங்கள் தடவி ஊற வச்சு குளிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். குளிக்க போகிறதுனால நான் வந்து தடவி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த பூண்டு தோல் வந்து நார்மலாக வந்து தடவலாம். எந்த வயசுக்காரங்களும் தடவலாம். வயசு கம்மியாக இருக்கிறவங்க, நரமுடி இல்லாதவங்க கூட இதை தடவிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு நரமுடி வரவே வராது. ஸோ நீங்கள் நரமுடி வயசானவங்க தான் இந்த டையட் தடவணுன்ற அவசியம் கிடையாது. இளம் வயசில் இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக தடவிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வராது, கருப்பு முடி வெள்ளை முடி வராது. பாருங்கள் உங்களுக்கு நான் எப்படி, எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கிரே கலர் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு தடவி காட்டுறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கிரே கலர் இருக்குது. உங்களுக்கு நான் எப்படி தடவணும்னு செஞ்சு காட்டுறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ண தேங்காய் எண்ணெயோ நீங்கள் எந்த எண்ணெயோனா யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு 2 எண்ணெயும் செஞ்சு காமிச்சேன். இப்போ பாருங்கள், இந்த ஏர் டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா நம்ம முடியில் படுற மாதிரி நல்லா தடவணும். இந்த பூண்டு இயற்கையாக ஹேர் டை வந்து நார்மலாக இருக்கவங்க கூட தடவலான்னு மட்டும் இல்லாமல், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு சாம்பிராணி போடுவாங்க. வீட்டில் சாம்பிராணி போடும்போது இந்த பூண்டு தோலும் சேர்த்து போடுவாங்க. ஏன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு அடிக்கடிக்கு சளி பிடிக்கும், அப்புறம் வந்து உடம்பு தலையில் நீர் கோத்துக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் குழந்தை பெற்றவங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியாகணுன்றதுக்காக வீட்டில் வந்து சாம்பிராணி போடுவாங்க. ஏன்னா அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, அம்மாவுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா குழந்தைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி வீட்டில் சாம்பிராணி போடுவாங்க. அந்த சாம்பிராணி போடும்போது இந்த பூண்டு தோலும் அதில் போட்டிங்கன்னா அந்த பூண்டு ஸ்மெல்லு அம்மா வந்து அந்த சாம்பிராணி போக உங்களுக்கு சுவாசிக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற தலைபாரம், தலைவலி, தலையில் நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து சரியாயிடும். அது அம்மா ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா பிறந்த குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் வீட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. குழந்தை பெற்றவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பூண்டு தோலை சாம்பிராணியில் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லது.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா முடியிலையும், அதாவது கிரே ஹேர் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவிக்குங்க. தடவிட்டு ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. அப்படி வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டு படுக்கும்போது இது ஃபுல்லாக ஹேரில் தடவிட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் சும்மா இருக்கிறவங்களா இருந்தால், வீட்டில் வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களா இருந்தால் காலையில் இதை நீங்கள் தடவிட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே நீங்கள் வாஷ் பண்ணி குளிச்சிடலாம். சூப்பரான இயற்கையான நேச்சுரல் ஹேர் டை நம்ம வீட்லேயே எப்படி செஞ்சு செய்யலாம், யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நம்ம நேச்சுரலான இயற்கை வழியிலேயே நம்ம எல்லாமே நமக்கு தேவையானதை, நம்ம உடம்புக்கு தேவையான நேச்சுரல் வேலையை நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். இயற்கையே நமக்கு சிறந்த வழி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் கையில் யூஸ் பண்ணது எப்படி கலர் உங்களுக்கு தெரியுது கருப்பா. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நாளில் எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே நேச்சுரல் வேல உங்களுக்கு பொறுமையாக தான் கிடைக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.